நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் எனக்கு லோன் வேணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆப்லேயே தராங்கன்னா சூப்பரில், அதுவும் வட்டி கம்மியாக தராங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த வட்டி ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு, நியாயமான ஒரு வட்டி, சீக்கிரத்தில் லோனை அடைக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும்? வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்க்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றி ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 விதமான லோன் ஆஃபர் பார்க்க போகிறோம். ஒரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே தமிழக அரசு லோன் சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த லோன் சலுகைகளை நீங்கள் பெறுவதற்கு ஒரு ஆப்பும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆப் மூலமாக நீங்கள் லோன் ஆஃபர் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியும். எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. ஸோ அந்த லோன் ஆஃபர் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக ஹைலைட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச வட்டியிலே உங்களுக்கு கிடைக்கும். சில லோன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத கடனும் தராங்க. ஸோ நிறைய விதமான ஆஃபரில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வட்டி கம்மியாக வாங்கணுங்க, அதிகமான வட்டியில் எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது, ஒரு சேஃபான ஒரு லோன் வேணும் எங்களுக்கு, ஒரு கவர்மெண்ட் லோனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி எதிர்பார்த்திங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லோன் பொறுத்த வரைக்குமே 100% தமிழக அரசு நடத்துறதுனால எந்த விதமான ஃப்ராட் நடக்க வாய்ப்பு கம்மி. ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அந்த லோன் ஆப் பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆஃபர் தான். இவங்க யாருக்கு லோன் தராங்க பார்த்தீங்கன்னா, வெறும் காய்கறி கடை வச்சுருக்கவங்க, மளிகை சாமான் கடை வச்சுருக்கவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. பெரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் தேவைப்படாது. சாதாரண ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தாவே இவங்க லோன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டீஸ் உங்களுக்கு போச்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நிறைய பேருக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்படும். அப்பேற்பட்டவங்களுக்கு என்னென்ன லோன் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு அவங்கள பற்றி பார்த்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களுடைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது இந்த கவர்மெண்ட் ஆப்புக்குள்ளே அடுத்தது நம்ம வரலாம். மை ஷூப் லைஃப் ஆப் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காகவும் உடனடியாக பணம் தேவைப்படுறவங்களுக்கான ஒரு ஆப்னு சொல்ல முடியும். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது. ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டு அலோஸ் வரும். அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. நீங்கள் படிச்சுட்டு அலோஸ் கொடுத்த பிறகு அக்செப்ட் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா கீழே சைன் இன் வித் கூகுள் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அலோஸ் கேட்குது. யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு உங்கள் நேம் கேட்குது. ஆஸ் பார் த பேன் கார்டு நம்பரில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த பிறகு நேராக உள்ளே வருதுங்க. ஸோ லோன்ஸ், பே பில்ஸ், அம்மா இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட், அப்புறம் கோல்டு, டேக்ஸ் ஃபில்லிங், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு தேவை லோனு நம்ம கிளிக் பண்ண பிறகு லோன்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் கெட் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்குது. டேட் ஆஃப் பர்த் வந்து பேன் கார்டு என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா அதே கொடுத்துருங்க. அது கொடுத்த பிறகு பின்கோட் கேட்குது. பின்கோட் கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்குது. சேலரி எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி கேட்குது. நெட் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குது. பிஸ்னஸ், அதாவது உங்களுடைய கம்பெனி நேம் என்ன கேட்குது. ஒர்க் பண்ணுற கம்பெனினா ஒர்க் பண்ணுற நேம் கொடுங்க. இல்லை சொந்த தொழில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு நேம் நீங்கள் கொடுங்க. கெட் லோன் ஆஃபர் போட்டு உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் கேட்குது. ஸோ அந்த கேஒய்சி டீட்டெயில்ஸ் பொறுத்தவரைக்குமே ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். அது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ஆதார் வெரிஃபைக்கு ஒரு ஆதார் நம்பர்லாம் போட்டு வெரிஃபை பண்ண பிறகு ஓடிபி கேட்கும். அது ஓடிபிலாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லோன் டீட்டெயில் காட்டுவாங்க. அந்த லோன் டீட்டெயில்ஸ் உங்கள் ஓகே தோணுச்சுன்னா சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் அவங்க சொல்கிறாங்க. மை ஷூப் லைஃப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 3000 2 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்கும் 16% 44% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் 0% 3% வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மை ஷூப் லைஃப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.5 ஸ்டார் ரேட்டிங்கில் எல்லாம் மாறி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொன்ன விஷயங்கள்னா ஸ்டேட்மெண்ட் சரியாக அப்லோட் ஆகலை, அப்புறமா ஆதார் கேஒய்சி சரியாக அப்லோட் ஆகலை, என் டீட்டெயில்ஸ்லாம் பக்காவாக அப்லோட் ஆக மாட்டுது, இது போல் சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்க புலம்பி இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் அந்த பிரச்சனைகள் இருக்க காரணம் நம்ம டீட்டெயில்ஸ் பக்காவாக இருந்தால் கிடச்சிரும். அதனால் ஒன்று சொல்லணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வட்டி அதிகமாக இருக்குது. அது உண்மையாக ஒத்துக்க தான் ஆகணும். வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் லோன் ஆப்புக்கு சொல்கிற மாதிரி தான். இன்ஸ்டண்ட்டாக பணம் தேவைப்படுறவங்களுக்கு இது ஓகேவான ஒரு ஆப்னு சொல்ல முடியும். 2 மாதம் இஎம்ஐ, அதுக்கு மேலே எடுக்க நீங்கள் கூடாது. அது மேலே போனீங்கன்னா எல்லா சார்ஜஸும் வரும். அதனால் எமர்ஜென்சி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பு தான் இது. இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டுறவு ஆப். கூட்டுறவு ஆப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய பேங்க் இருக்கு இல்லையா, டிஎன்எஸ்சி பேங்க்கு, அப்புறம் தமிழ்நாடு பேங்க்னு இருக்கும். ஸோ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய வங்கிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள். இது என்ன கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தீங்கன்னா, இது சின்ன சின்ன ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சங்கங்கள் வச்சு அது கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி நடத்துகிறாங்க. கூட்டுறவு சங்கங்களும் தமிழ்நாடு அரசு தான் நடத்துது. தமிழ்நாடு வங்கியும் வந்து தமிழ்நாடு அரசு தான் நடத்துது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சு கூட்டுறவு ஆப் மூலமாக இந்த 2 விதமான ஆப்ஷன்ஸில் இருக்கிறவங்களுக்கு லோன் தராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, வட்டி
ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது வெளியில் ஒரு 12% போகிறதுக்கும் இவங்கக்கிட்ட ஒரு 12% போகிறதுக்கும் நம்பர் வைஸ் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இவங்க போடக்கூடிய வட்டி ஃபிக்ஸட் ரேட். 2024 நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்க வச்சுக்கிங்களேன், அப்போது வந்து ஒரு 12% போடுறாங்க. இப்போ 2025 வந்துச்சு, 27 முடியுது வச்சுக்கோங்க. இந்த இடைப்பட்ட இந்த 3 வருஷத்தில் அந்த 12% வட்டி மாறவே மாறாது. எந்த விதமான ரெப்கோ வட்டி விகிதம் மாறினாலும் இந்த வட்டி மாறாது. இதுதான் வந்து ஃபிக்ஸட் ரேட். ஸோ நேராக இருக்கும், பிரச்சனையே இல்லை. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் அசலும் வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஈஸியாக உங்களுக்கு வந்து லோன் அடைஞ்சிரும். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு லிங்க்கை நான் கொடுக்குறேன். அதை வந்து எப்படி நான் கால்குலேஷனோடு விளக்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த கூட்டுறவு ஆப்பை எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் கடன் விண்ணப்பம் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அலோஸ் கேட்கும். அலோஸ் கொடுத்த பிறகு இணைய வழி கடன் விண்ணப்பம் ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் டீட்டெயில்ஸ், சொசைட்டி அண்ட் பேங்க் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு அங்கத்தினராக இருக்கணும். நீங்கள் பேங்க்னால் உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். ஒரு 3 மாதமாவது அல்லது ஒரு 12 மாதமாவது அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். பேங்க் டிரான்சாக்ஷன் நல்லா வச்சுக்கணும். ஒரு 3 மாதமாவது மேக்ஸிமம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ சொசைட்டி சங்கத்தில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்கன்னா ஒரு 6 மாதமாவது ஒரு சங்கத்தில் உறுப்பினராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படிங்க இப்போ நீங்கள் கிடைக்காதுன்னா தாராளமாக இப்போ அப்ளிகேஷனை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபஸ்ட்டு உறுப்பினர் ஆகிடுங்க. ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து லோன் அப்ளை பண்ணால் கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எந்த பேங்க் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ அல்லது வங்கிகளோ எந்த விதமான பேங்க்கு எந்த ஏரியாவில் இருக்குது அந்த டீட்டெயிலாம் கேட்குறாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிப்பீங்க இல்லையா, ஸோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேலா ஃபீமேலா, மேரிடா, அம்மா, உங்கள் கணவன் மனைவி அவங்க பேரெல்லாம் கேட்குறாங்க. ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்கள்லாம் தான் அவங்களுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் நம்பர் கேட்குறாங்க, ஆதார் நம்பர் கேட்குறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க, ரேஷன் கார்டு கேட்குறாங்க. ஸோ ரேஷன் கார்டு இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ இது டீட்டெயிலாம் கேட்டு முடிச்ச பிறகு முக்கியமான விஷயம் கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணத்துக்காக லோன் வாங்குறீங்க, அப்புறமா எந்த லோனுடைய விஷயங்கள் என்ன, அதாவது பர்சனல் லோன் நான் போட்டிருக்கேன், பர்சனல் லோன் டு மெம்பர்னு போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சூரிட்டி லோனு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நீங்கள் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு சூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வருது. இது என்னங்க சூரிட்டி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த லோனை வாங்கணும்னா உங்களுக்கு கூட ஒருத்தர் உங்களுக்காக சைன் பண்ணணும், சூரிட்டி சைன் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அந்த லோன் கிடைக்கும். இது வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு ஒரு லோன் வாங்குகிற ஐடியா இருந்தீங்கன்னா மாற்றி மாற்றி சூரிட்டி, உங்களுக்கு நான் போடுறேன், நான் எனக்கு நீங்கள் போடுற 2 மாதிரி பேசிக்கிட்டு அழகாக லோன் வாங்கலாம். இதே போல் சூரிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்ட பிறகு அதே போல் இங்கே உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்களோ அதே தான் சூரிட்டி டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களுடைய சைன் பண்ண ஃபோட்டோஸ், அதை நீங்கள் கையெழுத்தை வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபோட்டோ வச்சு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதே போல் சூரிட்டியோடைய ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ டீட்டெயில் கேட்குறாங்களே, லோன் கிடைக்குமா இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? 100% கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் ஆவரேஜாக இருந்தாலும் டிஃபால்ட்டர் இருக்கக்கூடாது, எந்த விதமான டியூ எங்கேயும் வச்சுருக்கக்கூடாது, சிபில் ஸ்கோரில் பிரச்சனை இருக்கக்கூடாது. ப்ராப்பராக இருந்துச்சுன்னா குறைஞ்ச வட்டியில் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் பேங்க்கில் எனக்கு லோன் வேணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் ஆப்லேயே தராங்கன்னா சூப்பரில், அதுவும் வட்டி கம்மியாக தராங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த வட்டி ஒரு ஃபிக்ஸட் ரேட்டு, நியாயமான ஒரு வட்டி, சீக்கிரத்தில் லோன் அடைக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது இதை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணணும்? இது போல் ஆப் மூலமாக நீங்கள் விஷயத்தை கொடுத்த பிறகு அவங்களுக்கு உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸு எல்லாம் வெரிஃபை பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அவங்க பார்க்கணும் இல்லையா? அதனால் அவங்க அப்போ தான் வர சொல்லுவாங்க, உங்களை டேரெக்டாக பார்க்கணுன்னுவாங்க. உங்களை டேரெக்டாக பார்த்த பிறகு உங்கள் லோன் விஷயத்தை அடுத்த ஸ்டெப்பு போவாங்க. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். அதுக்கப்புறமா தான் லோன் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் மேட்ரு. ஸோ லோன் ஆப்ன்றது வந்து ஒரு வழி, ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியை மட்டும் கொடுத்துருக்காங்க. வெரிஃபை பண்ண பிறகு உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் அவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க, பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.